வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. டைம்ஸ் நவுங்கிற ஆங்கில ஊடகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் பல ஆண்டுகளாக ஆங்கில ஊடகத்தில் கலந்திருக்கிறார். அதில் இந்திய எதிர்ப்பு தொடர்பான விவாதம், பராசக்தி திரைப்படம் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய அந்த நிஜ சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வெளிவந்திருக்கக்கூடிய படம். அந்த படம் எடுத்தப்ப யாருடைய ஆட்சி இருந்தது, அப்போ யாருடைய ஆட்சி எடுத்து அந்த படம் எடுத்திருக்கீங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அறிவாளித்தனமாக கேட்குறாங்க. அவர்கிட்ட இந்திய எதிர்ப்பு யாரை எதிர்த்துன்னு, மத்திய அரசை எதிர்த்து. எந்த மத்திய அரசு அப்போ ஆட்சியில் இருந்தது? காங்கிரஸ் அப்படின்னு சரவணன் சொல்கிறார். அப்போ இப்போ யாரோட கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவரை பதில் சொல்ல விடாமல் கெக்கப்பக்கன்னு கிறுக்கு மாதிரி சிரிக்கிறாங்க. ஒரு ஊடகத்தில் இருப்பவர்கள், ஒரு ஊடகத்தில் பேசுபவர்களுக்கான தன்மையோ பண்போ அற உணர்வோ ஒரு தார்மீகமோ எதுவுமே இல்லாத ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் மாதிரி சிரிக்கிறாங்க. அவர்களை பகடி செய்வதுமாக டே கிறுக்காட நீங்க அப்படின்னு ஒரு தமிழனாக அவர்களுடைய அறிவில்லாத தனத்தையும், வட இந்தியர்கள் எந்த அளவுக்கு இப்படி மூளை கட்டு போய் வட இந்திய ஊடகத்தில் ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிற அவனுக்கு மூளை இல்லை, ஒரு மாட்டு மூத்திரம் குடிக்கிற அளவுக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்குங்கிற அந்த கோபத்தில் அறச்சீற்றத்தில் சரவணன் என்ன சொல்றாருன்னா அப்படின்னு சிரிக்கிறார். உடனே அவர் அந்த கெக்கப்பக்கன்னு சிரிச்சாரு பாருங்க, அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் போய் இப்படி பேசுறாரு, ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் போய் இப்படி பேசுறாருன்னு. இங்கிலீஷ் மீடியாவில் பேசுறவங்க என்ன பேசுனாங்க? பராசக்தி திரைப்படம் எது, அதாவது இந்திய எதிர்ப்பு யாரை எதிர்த்துங்க தமிழ்நாட்டில் நடந்தது? 1965 இந்தி தமிழ்நாட்டில் காமராஜரையும் அன்னைக்கு நேரு, சாஸ்திரி, இந்திரா காந்தி இவர்களை எதிர்த்து தான் நடந்தது. இது வரலாறு. இது தெரியாமலா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க? அதுக்கப்புறம் கலைஞரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, ஸ்டாலினோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் எம்ஜிஆரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க, ஜெயலலிதா அம்மையாரோடையும் கூட்டணி வச்சிருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து போன மூப்பனார் ஜெயலலிதாவை அழிப்பேன்னு சொன்னவர் ஜெயலலிதாவுடைய கூட்டணி வச்சாரு. ஏதோ பெரிய ஏதோ இல்லாததை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். காங்கிரஸ் எடுத்து 50-60 வருஷத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்களாம், இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணியா? இன்னைக்கு இல்லப்பா, அதுக்கப்புறமே கூட்டணி வந்துருச்சு. திமுக பலமுறை வந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த போது திமுக தான் செஞ்சு சொல்லி அடிவான கட்சி தான் திமுக. அதனால காங்கிரஸ் திமுக கொள்கை வேற, இந்திய திணிச்சது காங்கிரஸ், இந்தியை எதிர்த்தது திமுக. இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. அவர் ஏன் இந்தியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அரசியலை பேசுறாரு. அந்த வரலாறை பேச விடாம இன்னைக்கு காங்கிரஸ், அப்ப அன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துக்க, இன்னைக்கு காங்கிரஸோட அப்படின்னா இந்திய வரலாற்றில் எவ்வளவோ மாறி இருக்கேன், எவ்வளவோ மாறி இருக்கேங்க. கூட்டணிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் ராஜாஜியும் அண்ணாவும் கை குலுக்குனாங்க, பீராமூர்த்தி ராஜாஜியும் கை குலுக்கிட்டாங்க. எவ்வளவோ செய்திகள் விஷயங்கள் நடந்திருக்கேன். ஏங்க இவ்வளவு கேட்கிறேன், பாஜகவை பார்த்து வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தது யாரு? ஜெயலலிதா. இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு? பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிப்பீங்களா நீங்க? என்ன இந்தி வெறி வக்ரம், என்ன வட இந்திய வக்கர புத்தி! தமிழன் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் நம் மொழியின் மீதும் எவ்வளவு வக்கர புத்தி இருந்தா ஒரு தமிழனை கூட்டி உட்கார வச்சுட்டு கெக்கப்பக்கன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதாவது விவாதங்களுக்கு இடையே சிரிப்பது, இப்படி பார்த்து கொள்வது. நானே விவாதங்களில் ஒருத்தர் ரொம்ப முரண்பட்டு பேசும்போது பார்ப்போம், சிரிப்போம், லைட்டாக கிண்டல் அடிப்போம், இப்படி கையை தூக்குவோம், என்னங்க இது அப்போ அதெல்லாம் வேற. அதெல்லாம் விவாதங்களை அழகாக்கும். இது விவாதத்தை அலங்கோலமாக்குது. உனக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு. அதாவது இந்தியை எதிர்க்கிறாங்களே தமிழ்நாடு, இந்தியை எதிர்த்துட்டு இருமொழி கொள்கையை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு டாப் ஒன்னா இருக்கே. இன்னைக்கு உங்களுக்கு இந்தியா தமிழ்நாட்டை பிற மாநிலங்களுடன் ஒப்பிட முடியாம ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடுறாங்களே அப்படிங்கிற வன்மம் தமிழ் மொழியின் மீது, அதை முழுக்க அவர் மீது காமிக்கிறீங்க. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. இது பேசி புரிகிற கூட்டம் கிடையாது, அறிவில்லாத கூட்டம். நம்ம தமிழர்கள் மாதிரி புரிதல் உணர்வு கிடையாது. மாட்டு மூத்திரம் குடிக்கிற சங்கிகளுக்கு நான் இப்படித்தான் சிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிப்பில் அவர் சிரிச்சிருக்காரு. உடனே அவர் சிரிச்சது மட்டும் எடுத்து போட்டு இங்கிலீஷ் மீடியாவில் போய் இப்படி சிரிச்சிட்டாரு. இங்கிலீஷ் மீடியா சிரிக்கிற மாதிரி இருந்தா சிரிக்கதான் முடியும், ஏன்னா சிரிக்கிற லெவல்ல தான் இருக்கு. யாரோ ஒரு பாஜக வளர்க்கிற நடிகரை போய் பேட்டி எடுக்க போறதா அவரை சொல்லிட்டு, பேட்டி எடுக்க போறதா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசினாங்களா என்ன எதுவுமே தெரியல. ஒரு போட்டோ மட்டும் எடுத்திருக்காங்க, அதுவும் ஏன் உண்மையானு தெரியல. வந்துட்டு அவர் என்னெல்லாம் பேசினாருன்னு பேட்டி எடுத்துட்டு, பேட்டி எடுக்க போனவர்கிட்ட பேட்டி எடுத்துட்டு அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு ஒரு பேட்டி எடுத்துட்டு நடிகர் விஜய் பேட்டி கொடுத்துட்டாருன்னு சொல்ற அளவுக்கு பாஜகவினுடைய ஏவலால செயல்படுகின்ற ஊடகங்கள், இந்த ஊடகங்கள் வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டை பார்த்து, தமிழரை பார்த்து, எங்கள் தமிழ் மொழி உணர்வாளர்களை பார்த்து, இந்திய எதிர்ப்பாளர்களை பார்த்து கெக்கப்பக்கன்னு சிரிச்சேனா உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டிற்கு கிடையாது. எங்களுக்கு சம அளவுக்கு அறிவு உள்ளவன் கிடையாது. எங்க அளவுக்கு சம அளவுக்கு அறிவோ வரலாறோ பண்பாடோ பாரம்பரியமோ எதுவுமே பண்பு எதுவுமே இல்லாத ஒரு தன்மை இல்லாத ஒரு கூட்டம். எவ்வளவு ஒரு காட்டு மிராண்டித்தனமா தமிழர்களை இழிவுபடுத்தி நீங்க சிரிக்கிறீங்க.
இந்திய ஊடகங்கள் இப்படி மட்டும் இல்லை. ஒரு முறை பாலச்சந்திரன் சார் வந்து இந்த ராஜராஜ சோழன் இந்துவா அப்படின்னு பேசும்போது ராஜராஜன் சார் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் அவர் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், ராஜராஜன் காலத்தில் இந்துவும் கிடையாது இந்தியாவும் கிடையாது. அவர் ரொம்ப பொலைட்டாக டீசெண்டாக ஹிஸ்டாரிக்கலாக பேசக்கூடியவர். அந்த பாலச்சந்திரன் சார்கிட்ட இவனுங்க வந்து என்ன கேட்குறானுங்க, ராஜராஜ சோழன் இந்து இந்து அப்படிங்கிறாங்க. அவர் அந்த அர்ணாப் கோசாமி யாரும் அப்போ வந்து அவர் ரொம்ப அழகாகவே சொன்னார் பாலச்சந்திரன் சார், ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்துங்கிற கான்செப்டும் கிடையாது இந்தியாங்கிற நாடும் அப்போ உருவாக்கப்படலன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து தமிழர்கள் இந்தியாவிலிருந்து விலக பார்க்கிறீர்களா, தமிழர்கள் பிரிவினைவாதம் பேசுகிறீங்களா, தமிழர்கள் இந்துக்களுக்கு எதிராக இருக்கீங்களா, நீங்கள் இந்துக்கு எதிராகவும் இந்தியர்களுக்கு எதிராகவும் இருக்கீங்களா? இந்துக்கு எதிரிங்கிறது வேற இந்தியாவுக்கு எதிரிங்கிறது வேற, ரெண்டையும் இணைக்கிறாங்க பாருங்க. இந்தியானாலே இந்து மதம்னு சொல்றது ஒரு பொய்யான விஷயம். ஒரு தமிழனை அவனுடைய 1000 ஆண்டு கால பெருமையை மறைச்சிட்டு நீ இந்தியன்னு சொல்லிக்கோ. அதற்கு பிறகு உருவான இந்தியன்கிற அமைப்பு, இந்தியன்கிற கான்செப்ட், அதுக்கப்புறம் உருவான தேச பேரில் நீ உன்னை அழைத்துக்கோ. அவன் வரலாறு எழுத தொடங்கிய காலகட்டத்துக்கு முன்பு இருந்தே ஒரு வரலாறும் பெருமையும் ஒரு கான்செப்டும் ஒரு நாகரிகமும் உள்ள ஒரு கூட்டம் தமிழர்கள். அந்த தமிழர்களை போய் நீ வந்து அப்ப இந்தியன்னு சொல்லு. கீழடி நாகரிகம் இந்திய நாகரிகம் சொல்ல முடியும்? கீழடி நாகரிகம் உள்ள தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கான்னு கேட்டா ஆமா. ஆனா கீழடி நாகரிகத்தை நீங்க இந்திய நாகரிகம், ராஜஸ்தானுக்கான நாகரிகம், மத்திய பிரதேசத்துக்கான நாகரிகம், வங்காளத்துக்கான நாகரிகம் சொல்ல முடியுமா? வங்க மொழிக்கே என்று உள்ள ஒரு பாரம்பரியத்தை தமிழர்கள் இது எங்க பாரம்பரியம் தான் சொல்லுங்க, வங்கம் தனிச்சு சொல்லாதீங்கன்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? ஒரு தெலுங்கர்களுக்கு, வங்காளிகளுக்கு, குஜராத்திகளுக்கு என்று ஒரு அடையாளமும் பண்பாடும் பாரம்பரியம் இருக்குன்னா அதை மதிப்போம். நம்ம தமிழர்கள் மதிப்போம். வங்கத்து பெருமையை தமிழர்கள் மதிப்போம். நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் உணர்வு உண்டு. போர்ச்சுகீசிலிருந்து எல்லாவற்றுக்கான தனித்துவம் வேண்டும் என்று கேட்பவர்கள் தான் நாம். நம்ம பார்த்து இந்த குறுமதி படைத்தவர்கள் வந்து கெக்கப்பேக்கன்னு சிரிச்சா என்னங்க அர்த்தம்? அன்னைக்கே அர்ணாப் கோசாமிக்கு பாலச்சந்திர சார் பாடம் எடுத்தாரு. இங்க பார், we are Indians now, yes, but I am தமிழன். ராஜராஜ சோழன் தமிழன். ராஜராஜ சோழன் not belongs to India. ராஜராஜ சோழன் not belongs to Hindu religion. Hindu religion அவனுக்கு தெரியாது. அவன் சைவம். அவனுக்கு சைவம் தெரியும், வைணவம் தெரியும். ஏன் அவங்க காலத்தில் பௌத்தம் கூட இருந்தது. இந்துங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ராஜராஜ சோழனுக்கு தெரியாது. ராஜராஜ சோழன் இந்துவும் கிடையாது இந்தியனும் கிடையாது. பாலச்சந்திர சார் ஒரு பேட்டி கொடுத்தாரு, அது குறித்தே நான் அவர்கிட்ட பேட்டி எடுத்து போட்டேன், தனியாகவும் அது குறித்துலாம் நான் பேசினேன். அப்போ பாலச்சந்திரன் சாருக்கு அன்னைக்கே வடக்கு ஊடகத்துக்கு பாடம் எடுத்தாரு பாலச்சந்திரன் சார். ஆனா அவங்க இன்னும் திருந்தலை. இந்த வட இந்திய ஊடகங்கள் எப்படிலாம் இருக்குன்னா, வட இந்தியாவிலும் பங்கு பெறுகின்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர் யாரா தெரியுமா இருப்பாங்க? ராமசாமி, சுப்பிரமணிய சாமி, இந்த மாதிரி தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்திக்கக்கூடிய சில கூட்டம் போய் உட்கார்ந்துக்கிட்டு இலங்கை இஷ்யூ இஸ் அ டிப்ளமேட்டிக் இஷ்யூ, ஸ்ரீலங்கன் இஷ்யூ, ஸ்ரீலங்கா இஸ் அ கண்ட்ரி, வி ரெஸ்பெக்ட் ஸ்ரீலங்கா. எப்படி ஸ்ரீலங்காவுக்கு மரியாதை தருவாங்களாம், செத்து போற தமிழ் மீனவர்களுக்கு மரியாதை தர மாட்டாங்களாம். அவன் யாருன்னு கேட்டா தமிழ் மீனவரா, ராமேஸ்வரம் மீனவர் தமிழ் மீனவன் போடுவாங்க இங்கிலீஷ் பத்திரிகையில, இங்கிலீஷ் மீடியால. ஏன் இந்திய மீனவர்கள் இல்லையா? வரி கொடுக்கும்போது மட்டும் அந்நிய செலவாணிக்கு தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரம் மீனவரும் கன்னியாகுமரி மீனவனும் உயிரை பணைய வச்சு எடுத்து அந்நிய செலவாணி பணம் இந்தியாவுக்கு தானே கொடுக்குறாங்க. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் கன்னியாகுமரி மீனவனும் ராமேஸ்வரம் மீனவனும் கொடுக்குறான். அவனை இந்திய மீனவன் சொல்ல மாட்டீங்க, நம்ம நாட்டு மீனவன் சொல்ல மாட்டீங்க, தமிழ்நாட்டு மீனவன். ஆனா ராஜராஜ சோழன் உண்மையிலே தமிழன், அவரை நீ இந்துன்னு சொல்லு, அவனை இந்தியான்னு சொல்லுனா என்ன அர்த்தம்? புரியுதுங்களா? நம்ம பெருமிதங்களை எல்லாம் எடுத்துக்கொள்வது. ஆனா நமது உரிமைகளை சொல்லும் போது மட்டும் நீங்க தமிழ்நாட்டுக்காரங்கள்ல, தமிழ்நாடுல அப்படிங்குது. ஏன் அப்ப நாங்க இந்தியர் வர மாட்டோமா? நம்ம உழைப்பையும் வரியையும் வியர்வையும் ரத்தத்தையும் கொடுக்கும் போது நாமெல்லாம் தமிழர்களாக ஆக்கப்படுகிறோம். நமக்கான உரிமையை கேட்கும் போது இவங்க நம்மளை அப்படியே அந்நியமாக்கிடுவாங்க, இந்தியாக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. சுட்டு கொல்லப்படுகிற போது யாரோ ஒரு தமிழ் மீனவன் சாகரானா, இந்திய மீனவன் லிஸ்ட்ல வரமாட்டானா. ஆனா நமக்கான இவங்க நமக்கான உரிமை, நமக்கான பெருமிதங்களை எடுத்துக்கொள்ளும் போது நம்மலாம் இந்தியர்கள் ஆயிருவோம். எப்படி நம்ம கஷ்டப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அடையாளங்கள், கட்டுமானங்கள், வரி, உழைப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நாம எல்லாருமே இந்தியர்கள் ஆகிவிடுவோம். ஆனா நாம ஒரு பாதிப்பு ஏற்பட்டு என்னன்னு கேட்கும்போது, ஓ நீங்க தமிழ்நாட்டுக்காரங்கள்னு அவங்க பிரிச்சு வச்சிருவாங்க. இதைத்தான் வட இந்திய ஊடகங்கள் பண்ணது. ஒரு முறை மே 17 திருமுருகன் காந்தி இதை தோல் உரித்தார். யார் நீங்க? அவங்கள பேச விடுறதே கிடையாது அர்ணாப் கோசாமி. ஆனா ராமசாமி, சுப்பிரமணிய சாமி எல்லாம் இவ்வளவு நாள் போய் தமிழ்நாட்டு பிரதிநிதியா உட்கார்ந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக, ஈழத்தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக, எல்லாவற்றுக்குமே எதிராக பேசி கொண்டிருப்பாங்க. பேசிக்கிட்டு தமிழ் அமைப்புகளை இழிவுபடுத்திக்கிட்டு அவெல்லாம் தமிழ் மொழி சுண்டலி, அவெல்லாம் புலி இல்ல எலி, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்கள இவங்க கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் ஒரு தமிழர் போன சரவணன் போன்றவர்கள், மே 17 திருமுருகன் காந்தி போன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் உணர்வுடன் கூடிய நேர்மையாகவும் உண்மையை மட்டும் பேசக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விட்டுறது. திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது கொள்கை ரீதியான 100% கூட்டணியோட தான் இந்தியாவில் எல்லாரும் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? 70 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸை எதிர்த்து திமுக போராடுனா அதை இன்னைக்கு பொருத்தி பார்த்துட்டு அப்போ இன்னைக்கு ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கேன்னா, அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கள பாதி பேர் செத்துருப்பாங்க. அந்த போராட்டத்தின் போது இறந்தவங்கள பல பேர் இப்படி வயதானவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க சூழலுக்கு ஆன்டி பிஜேபி கான்செப்ட்ல சிபிஎம், காங்கிரஸ், திமுக எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. உடனே நீ சிபிஎம்மோட 100% ஒத்து போறியா, காங்கிரஸோட 100% ஒத்து போறியான்னு கிண்டல் பண்ணீங்கன்னா நான் கேட்குறேன், அறிஞர் அண்ணாவின் பேர் தாங்கிய ஒரு கட்சி பிஜேபியோட வைக்குது. எதுக்கு பிஜேபி கூட்டணி வைக்கிறாங்க? அண்ணா எங்க எதிரின்னு சொல்ல வேண்டியதானே? அண்ணாத்தோட தான் எங்க எதிரி, பிரிவினைவாதின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அண்ணாவோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? காங்கிரஸ் இந்தியா அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு இந்தியை திணிக்கிறது அமித்ஷாவும் மோடியும் தானே. அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களை எடுத்து தான் இன்னைக்கு பராசக்தி படத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அன்னைக்கு காங்கிரஸை எதிர்த்த வரலாறு, ஆனா இன்னைக்கு அதை போட்டு காமிப்பது பாஜகவோட நமக்கு இன்னும் தகராறு இருக்குங்கிறதுனால தான். அப்ப அது பாஜகவை எதிர்க்கின்ற படம், இந்தியை எதிர்க்கின்ற படங்கிறது ஒவ்வொரு வடநாட்டு சங்கிக்கும் புரியுது நம்ம இந்தியை எதிர்க்கிறாங்கன்னு. அதனால அதை காங்கிரஸ் திமுக சண்டையா மூட்டி விட பாக்குறாங்க. ஆரோக்கியமான விவாதம் உரையாடலை அவர்கள் விரும்புவதில்லை. ஆங்கில ஊடகத்தில் சென்று ஒரு தமிழன் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னா உடனே அதை இழிவுபடுத்தி இங்க தமிழ்நாட்டு சங்கிகள். நான் என்ன கேட்குறேன், அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டு பாஜகவுக்கும் சேர்த்து தான், தமிழ்நாட்டு பாஜக தமிழர்களுக்கும் சேர்த்து தான் அண்ணா இன்னைக்கு போராடினார். அந்த உணர்வு இல்லாமல் நீ கட்சி ரீதியாக திமுக விமர்சனம் பண்ணு. அங்கே வட இந்திய ஊடகத்தில் ஒரு தமிழை இந்திய எதிர்ப்பு பேசுறதுனால அவமானப்படுத்தி சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள சங்கிகளும் அதை எடுத்து போட்டு மகிழ்ச்சி கொள்கிறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது? உண்மையில் பராசக்தி படம் காங்கிரஸ் எதிர்ப்பு மட்டும் இல்லை, பாஜக எதிர்ப்பு. எந்த டெல்லியில் அரசாங்கம் வந்தாலும் இந்தியை திணிக்குதுங்கிறப்போ டெல்லியினுடைய இந்திய ஆதிக்க எதிர்ப்புக்கான படம். அதையே நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணி சிரித்து அதை இங்கே உள்ள சங்கிகள் கொண்டாடுவதற்கு என்ன இருக்குது? என்னையே கேட்டால் சரவணன் வந்து சிரிக்கலை, செருப்படி கொடுத்துருக்காரு. உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை, நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, உன்னையெல்லாம் ஹே அப்படின்னு கேள்வி பண்ணி சிரிச்சா போதும்டா எக்காலம் பண்ணி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்க உடனே அவர் சிரிச்சதை மட்டும் போட்டிருக்காங்க. அவர் நீ இவ்வளோ கேவலமானவனுக்கு கேவலமாக தான் பதில் சொல்ல முடியும். நான் ஒருத்தட்ட ஒரு விஷயம் தெரியாமல் நான் கேட்குறேன்னா, இப்போ நானே சரவணன் அவர்களை பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா, என்னங்க திமுக அரசு ஜிடிபி வளர்ந்துருக்கு, கடன் அதை விட வளர்ந்துருக்குன்னு அவன் கேள்வி கேட்டேன்னா இது எதிர்கேள்வி தான். அதுக்கு அவர் வந்து இல்லை ஜீவா, அது நம்ம அப்படியே ஜிடிபி வளர்ச்சியிலேருந்து இத்தனை % வரைக்கும் கடன் வாங்குற சக்தி இருக்குது, நமக்கு அதில் விட கம்மியாக வாங்கியிருக்கோம் பதில் சொல்லுவார். என்ன இந்த தமிழ்நாடு எதுக்குமே லாய்க்கு இல்லையாமே, அவ்வளோதானாமே, முடிஞ்சிருச்சாமே இப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் சரவணன் வந்து ஓ வேலையை பாடுறா அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா நான் கேட்டது கேள்வி கிடையாது, குதர்க்கம். கேள்வி ஒரு நெறியாளருக்கு கேள்வி கேட்கணும். இந்த கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, குதர்க்கம்லாம் மீம்ஸ் கண்டென்ட் பண்ணுறது. ஸோ நீ சேனல் நடத்துறேங்கிற பேரில் ஒரு தனிப்பட்ட தமிழ் மீதும் தமிழர்கள் மீது இருக்கிற வக்கிரத்தை காமிக்க ஒரு இந்திய எதிர்ப்பு பேசுகின்ற ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தரை உட்கார வைத்து கிண்டல் பண்ணி என்றால் இதைத்தான் சரவணன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அன்று பாலச்சந்திரன் சார் அர்ணாப் கோசாமிக்கு இதுதான் தந்தாரு, அதே பதில் தான் உங்களுக்கும் தந்திருக்காங்க. அதனால வடக்கு ஊடகங்களே தமிழர்களை இப்படி எக்காலம் பண்ணி சிரிச்சலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் மொழி போராட்டம் பெரியாரிடமிருந்து தொடங்குகிறது, அண்ணாவிடமிருந்து தொடங்குகிறது. உலகத்தின் எந்த நாடுகள்லையுமே 20 ஆண்டுகளில் மொழி உணர்வு போராட்டம் ஒரு அடுத்த கட்டத்தை அடைந்ததாக வரலாறு கிடையாது. மிகப்பெரிய முற்போக்கு போராட்டங்கள் சிந்தனைகள்லாம் வால்டர் ரூசோன்னு தொடர்ச்சியாக சிந்தனையாளர்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க, வந்து தான் மாற்றினாங்க. ஆனால் பெரியார்னு ஒரு தலைவரே பெண்ணுரிமையாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஆண் பெண் சமத்துவமாக இருக்கட்டும், கிராமங்கள் நகரங்கள் குறித்த வித்தியாசமாக இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை இப்படி எல்லா விஷயத்திலையும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் 25-35 வயசில் அவர் பேசின விஷயத்தை அவர் சாகிறதுக்கு முன்னாடி சட்டங்களாகவே பார்த்த ஒரே தலைவர் தந்தை பெரியார்னா அப்படி ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். பெண்களுக்கான சொத்துரிமைன்னு 1929 மாநாடு போடுறாரு, அது 1989 கலைஞர் வந்தோன்னு நடக்குது. கலைஞர் பராசக்தி 52 ரிக்ஷாக்காரர்களுக்காக பேசுறாரு, பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு மையம்னு போடுறாரு. 71 அவர் ஆட்சிக்கு வந்தோடனே கையெழுத்து போட்டு அதை செய்கிறார். இப்படி தான் எதிர்கட்சியாகவும் தொடக்க கட்சியாகவும் குழந்தை கட்சி தொடங்கி 6 மாதம் 7 மாதத்தில் அவங்க பேசின விஷயத்த அவர்கள் வாழும் காலத்திலேயே அதை கொண்டு வந்து சட்டமாக்கியவர்கள் அவர்கள். பெண்களுக்கான சொத்துரிமைங்கிறதுலாம் 1929 பேசுவது சாதாரண விஷயமா? பெரியார் பேசினார், திமுக ஆட்சி நிறைவேற்றி காமிச்சிச்சு. அப்புறம் அந்த பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தது, அவருடைய கனவான அவருடைய வழியில் 69% பாதுகாத்தது, பிரச்சனை வந்ததுன்னு தொடர்ச்சியாக பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் தமிழ் மொழி பாதுகாப்பு, இந்தி எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு எல்லாவற்றையும் சட்டமாகவே ஆக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தாங்க. இன்று வரை வடவர் எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. மீடியாவில் வடவர் ஆதிக்க எதிர்ப்பு நம்ம பேசுகிறோம். தமிழ்நாட்டில் தெலுங்கு எதிர்ப்பு, மலையாள எதிர்ப்பு இந்த மாதிரி பேசுவதை விட வடவர் எதிர்ப்பு தான் அதிகம். தேவைப்படும் போது யார் ஆதிக்கம் இருந்தாலும் எதிர்ப்போம்.
ஆனால் வடபர ஆதிக்கம்ங்கிறது இங்கே என்னவாக இருக்கிறது என்பதற்கு இந்த விவாதம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அன்றே பாலச்சந்திரன் சார் சொன்னார், எங்கள் தமிழ் மன்னர்கள் இந்துவும் இல்லை இந்தியர்களும் இல்லை அப்படின்னாரு. அந்த வரலாறை புரிஞ்சுக்காம பிரிவினைவாதி முத்திரை குத்துனாங்க. இன்னைக்கு இவர்களை எக்காலம் விட்டு சிரித்த சரவணையை பார்த்து நீங்க என்ன சிரிக்கிறீங்க கிகிபின்னு கிண்டல் பண்றாங்க. உங்கள் கிண்டல்களும் எக்காலமும் எங்கள் தமிழ்நாட்டு அரசியலை ஒன்றும் செய்து விடாது. தமிழ்நாடு அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். உங்களுடைய சிரிப்புகளும் எகத்தாளங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் கால நீரோட்டத்தில் கரைந்துவிடும். எங்கள் தமிழர்கள் போராட்டம் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்குங்கிறத இந்த காணொலி வழியாக நான் சொல்கிறேன். இன்று அறிஞர் அண்ணாவினுடைய 57வது நினைவு நாளில் இந்த காணொலி மிக பொருத்தமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.